வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, முதல் கணவருடன் டைவர்ஸ், இரண்டாவது கணவர் மரணம், பூவே உனக்காக நடிகைக்கு இவ்வளவு சோகமா, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விஜய் கரியரில் அவருக்கு முதல் ஹிட் படம் என்றால் அது பூவே உனக்காக திரைப்படம் தான். விக்ரம் இயக்குந்திருந்த அந்த படத்தில் நடிகை அஞ்சு அரவிந்தும் தமிழில் தனது திரைப்பயணத்தை தொடங்கினாங்க. அந்த படத்துக்கு பிறகு தொடர்ந்து தமிழில் மலையாளத்தில் நடித்த அவங்க ஒரு கட்டத்தில் ஹாலிவுட்டில் இருந்து ஒதுங்கியிருந்தாங்க. கடைசியாக அவங்க கண்ணா உன்னை தேடுகிறேன் என்ற படத்தில் நடித்திருந்தாங்க. ஹாலிவுட்டில் டாப் ஹீரோக்களுக்கு ஒருவராக இப்போதும் இருக்கிறார் விஜய் அவர்கள். இவ்வளவு பெரிய உயரத்துக்கு அவர் இப்போது வந்திருந்தாலும் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது முதல் படம் என்றால் அது பூவே உனக்காக திரைப்படம் தான். விக்ரமன் அவர்கள் இயக்கியிருந்த அந்த படம் கடந்த 1996 வெளியாகி மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. இந்த படத்தில் தான் நடிகை அஞ்சு அரவிந்த் அவங்க தனது ஹாலிவுட்டில் திரைப்பயணத்தை தொடங்கியிருந்தாங்க. மலையாள திரையுலகில் 1995 வெளியான அக்ஸரம் என்ற படத்தில் அவங்க கதாநாயகியாக அறிமுகமானாங்க. பூவே உனக்காக படத்தின் மூலம் ஹாலிவுட்டில் என்ட்ரி கொடுத்த அவங்களுக்கு முதல் படமே மெகா ஹிட் ஆனதால் தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வர ஆரம்பித்தது. அந்த வகையில் தான் அருணாச்சலம், ஒன்ஸ் மோர் என பல திரைப்படங்களில் நடித்திருந்தாங்க. அவங்க தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு வரவேற்பு கிடைத்திருந்தாலும் அவரது கணவர் பெரும்பாலும் மலையாள சினிமாவில் தான் இருந்தது. தமிழை விட அங்கே படு பிஸியாக நடித்திருந்தாங்க. பம்பரம் சுற்றி சுழண்டு நடித்து கொண்டிருந்த அவங்க 2001 வெளியான கண்ணா உன்னை தேடுகிறேன் படத்தில் கடைசியாக நடிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ஹாலிவுட்டில் இருந்தே அவங்க ஒதுங்கியிருந்தாங்க. அதே சமயம் மலையாளத்தில் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி குவிந்தது. அதனை சரியாக பயன்படுத்தி மிகப்பெரிய ரவுண்டு வந்தாங்க. அதே மொழியில் வெளியான டிவி சீரியலில் நடித்திருந்தாங்க. மொத்தம் 3 சீரியலில் நடிச்சிருந்தாங்க. இப்போது கொடுத்திருக்கும் பேட்டி ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருது. அவங்க கொடுத்த பேட்டியில் தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவங்க அளித்த பேட்டியில் ஆசை தம்பி படத்தில் நடித்த போது எனக்கு நிச்சயதார்த்தம் முடிந்தது. திருமணத்துக்கு பிறகு படங்களில் நடித்து வந்தேன். வாஞ்சிநாதன் படமெல்லாம் திருமணம் செய்த பிறகுதான் நடித்திருந்தேன். முதல் திருமணமாகி விவகாரத்தாகிவிட்டது. இரண்டாவது திருமணம் செய்தேன். கணவர் உயிரிழந்து விட்டார். இப்போது நான் சஞ்சய் என்ற எனது பள்ளி கால தோழருடன் லிவிங் டூ ரிலேஷனில் இருப்பதாக, அவர் ஐடி வேலை செய்து கொண்டு சமூக சேவையும் செய்கிறார் என்றும், நாங்கள் 5 வருடங்கள் சேர்ந்து வாழ்கிறோம். எனது மகள் விஜயின் தீவிர ரசிகை. ஒரு முறை அவரை சந்திக்க ட்ரை பண்ணோம். நாங்கள் கொடுத்த மெசேஜ் அவருக்கு சரியாக போகல என்பதால் அந்த சந்திப்பு நடக்கவே இல்லை. எனக்கு ஒரு மகள் தான், ஆனால் யூடியூப்பில் 3 மகள்கள் என்று சொல்கிறாங்க. அதனை கேட்டு சஞ்சயும் சிரித்து விட்டார் என்று அவங்களே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.